மதப்பற்றும் சம்பிரதாயத்தை மதிக்கும் சுபாவமும் தெய்வ தரிசனமும் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்த மிதுனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் மிதுனராசியில் இருந்த குரு ஜென்ம குருவாக இருந்து 5, 7, 9ஆம் இடமான துலாம், தனுசு, கும்பம் ஆகிய வீடுகளை தனது 5, 7, 9ஆம் பார்வையில் பார்த்து ஒரு சிலருக்கு நன்மையும் சிலருக்கு நன்மையில் தீமையும், சிலருக்கு வழக்கு, வம்பு, பகை, மனக்கஷ்டம், செய்யாத குற்றத்திற்கு காவல் நிலையம் சென்று ஒரு நாள் முழுக்க காத்திருந்து வந்து அதனால் மனக்கஷ்டம் போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பர். ஒரு சிலருக்கு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் காலம் போய் இருக்கும். இது நவக்கிரகங்களின் வேலை. ஜென்ம ராமர் சீதை வனத்திலே என்ற சொல்லுக்கு இணங்க கணவன் மனைவி வேலை தொழில் நிமித்தமாக அவர்கள் வெவ்வேறு இடத்திற்கு பணியாற்றி மாதம் அல்லது வாரம் ஒரு முறை வீட்டில் சந்திப்பது போன்ற நிலை இருக்கும். இனி 2ஆம் இடம் கடகத்திற்கு குரு வருவதன் மூலம் வாக்கு, குடும்பம், கல்வி போன்ற விஷயத்தில் நல்லவராக செல்வாக்கு உடையவர்களாக இந்த ஆண்டு அமையும். 13/6/2014 மாறும் குரு கடமை உணர்வு எதையும் புரியும் தன்மை உடையவர். உயர்கல்வி விருத்தி ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏற்கனவே படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மிக பெரும் நல்ல யோகமான காலங்களே. மிதுனத்திற்கு 7, 10 குரு கடந்த காலத்தில் திருமணம், உத்தியோகம் எதுவும் நடைபெறாமல் போன மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு தடை தாமதம் இல்லாமல் நடக்கும். இதுவரை கடன், நோய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். 10ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாலும் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாலும் பார்ப்பதால் ரூணம், சத்ரு, பயம் நீங்கும். வழக்கு வம்புகள் குறைந்து நியாயமான முறையில் பேசி தீர்ப்பு கிடைக்கும். பூமி, மனை பிரச்சனை இருந்தவர்களுக்கு சுமூகமான முறையில் பேசி முடிவுக்கு வரும். தடைப்பட்ட மனை தொழில் மீண்டும் வேலை தொடங்கி நல்லபடியாக முடித்து கிரகப்பிரவேசம், புது தொழில் தொடங்குதல் போன்ற நல்ல சுப செய்திகளாகவே இருக்கும். தனது ராசிக்கு 8ஆம் இடம் மகரத்தை குரு தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் ஆயுள் விருத்தி உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மகத்தான பெயர்ச்சியாக அமையும். மேலும் ஆனி மாதம் 5ஆம் தேதியில் பெயர்ச்சியாகும் ராகு, கேது உங்களுக்கு 4, 10 இடத்திற்கு மாறுகின்றனர். கன்னிராசி காண கிடைக்காத ராசி. ராகு 10ஆம் இடம் மீனம், கேது அந்த இடத்தை குரு பார்ப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு விஞ்ஞானம், தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் உள்ளவர்களுக்கும் உத்தியோகம், பாராட்டு கிடைக்கும். பெண்களுக்கு பொன், பொருள், ஆபரணம், புது வீடு கட்டுதல், தாய் தந்தையரிலிருந்து வராத பணம், நடை சீர்வரிசைகள் கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும். ஒரு சிலர் மேலை நாடு சென்று பணியாற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை திருமணம் தாமதமான ஆண், பெண்ணுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எல்லா நலன்களும் கிடைக்கும். இதுவரை கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இனி வரும் காலத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடித்தனம் நடத்துபவர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் தாண்டவமாடும். இது உண்மை.